ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் கிரேவி தாங்க. ஒரு வெங்காயம் 2 சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் பன்னீரை குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு இந்த பன்னீர் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு டீப் ஃப்ரை வேணால் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் மீடியமாக ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதே இதில் வெங்காயத்தை போட்டு நான் இது பண்ணிக்கிட்டேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ எப்படி நம்ம பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை. அதே அந்த பேன்லேயே போட்டு வதக்கிக்கோங்க. வேறு பேன் மாற்றிக்க வேணாம், ஏன்னா அந்த எண்ணெயிலே தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி நான் ஒரு தக்காளி நல்லா பெருசாக நறுக்கி மிக்சியில் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த அரைச்ச விழுதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, அதுக்கப்புறம் மல்லித்தூள். இது நமக்கு ஏற்கனவே நம்ம எண்ணெயில் கொஞ்சம் இருக்கும், நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ அந்த அரைச்ச தக்காளி விழுதையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா உங்களுக்கே தெரியும், அந்த தக்காளியோட பச்சை வாடை போனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கொதித்து வர்ற நேரத்துக்கு நம்ம வறுத்து வச்சுருந்த பன்னீரை இதில் போட்டுக்கலாங்க. இப்போ உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக வேணும்னா அந்த மாதிரி, இல்லை அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கெலாம் நல்ல சூப்பரான சைடிஷ்ங்க. நான் அன்றைக்கி வீட்டில் சப்பாத்தி தான் நான் போட்டிருந்தேன். ஸோ சப்பாத்திக்கு இந்த கிரேவி வச்சு சாப்பிடும்போது சும்மா சொல்லக்கூடாதுங்க, எம்மியான டிஷ்ஷாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.